யுனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஒரு அரசு எப்படி இயங்கும், அந்த அரசுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தலைமைச் செயலகம் அது எப்படி செயல்படுது, அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க, எந்த மாதிரி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்கங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படித்தான் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த தனது தொழில் முழுமையாக நடிப்பு மட்டுமே, சினிமா மட்டுமே, வருமானமும் சினிமா மட்டுமே அப்படிங்கிற ஒரு நபர் திடீர்னு போய் ஒரு 5 கோடி 6 கோடி மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு முதலமைச்சராக இருந்து என்ன செஞ்சிட முடியும்? அப்போ ஒரு ஆட்சி நிர்வாகம் எப்படி நடக்கும் இருக்கு இல்லையா? அது என்ன நடக்குங்கிறது தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த ஒரு சிக்கல். தமிழ்நாட்டுக்கு இயற்கை பேரிடர்கள் மூலமாக நடக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் ஒரு நாட்டின் தலைமை அமைச்சர்கள் எப்படி தீர்வு செய்கிறார்கள், அதில் எம்ஜிஆருக்கு என்ன நடந்தபோது அது இப்படியும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு செய்தி இருக்கிறது. அதைத்தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தோழர்களே. ரொம்ப நுணுக்கமாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மதி யூனிவர்ஸ் மூலமாக தமிழ்நாட்டு அரசியலை மட்டுமல்ல, அரசு நிர்வாகத்தின் நுணுக்கங்களையும், ஆட்சியாளர்களுடைய எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு இருக்கு இல்லையா, அந்த முடிவு மூலமாக நான், நீங்கள், நம் குடும்பங்கள் எல்லோருடைய தலைவிதியும் அது உள்ளே அடங்கியிருக்குங்கிறத அதை புரியும். அதனால தான் நம்ம கேரக்டர் வைஸ் நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம குடிக்கக்கூடிய குடிநீர் ஆதாரம் இருக்கு இல்லையா, அந்த ஆதாரத்துக்கு இக்கட்டான சூழலில் எம்ஜிஆர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது என்ன மாதிரி நடந்துச்சுங்கிறத தான் இப்போ சொல்ல போகிறேன் தோழர்களே. பார்ப்போம், பேசுவாங்க. நான் தஞ்சாவூருக்கு இப்போ போயிருந்தேன். சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர் போயிருந்தேன். ஒரு தூரத்துலேருந்து வரும்போது தஞ்சாவூர் மார்க்கங்களில் வருகிற பொழுது அப்போ பார்த்திங்கன்னா பெரிய மாட்டு வண்டியெல்லாம் வந்துச்சு. மாட்டு வண்டிகளில் பின்னாடி வைக்கப்போர்கள்லாம் நிறையா ஏறி, வைக்கல் இருக்கு இல்லையா, வைக்கலோட அந்த இதெல்லாம் ஏற்றி ரொம்ப ஒரு வண்டி போய்கிட்டு இருந்தது. திருப்பி நான் உள்ளே இருந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு மருத்துவமனை பாதையில் திரும்பும்போது அங்கேயும் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி ஃபுல்லாக வைக்கல்கள் எங்கேயோ போயிட்டுருக்கு. அப்போது இது என்னையா பெரிய செய்தியா? தஞ்சாவூர் ஒரு கழனி பகுதி, கழனி மீன்ஸ் விவசாய பகுதி, நெல் உற்பத்தி ஆகக்கூடிய இடம். தஞ்சாவூர் டெல்டா பகுதி முழுவதும் வச்சுக்கோங்களேன், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, அந்த பெல்ட்டில் எல்லாம் வச்சுக்கோங்களேன். இங்கிட்ட புதுக்கோட்டை பார்டர் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரி, அப்படி இருக்கிற இடத்துல வைக்கல தூக்கிட்டு போனதில் என்ன பெரிய விஷயங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அது அல்ல செய்தி. இந்த மாடுகள் வைக்கலோடு போகக்கூடிய பயணப்படுகிற போது எனக்கு தமிழ்நாட்டு அரசாங்கத்தில் 1 வருடத்திற்கான தண்ணீர் பஞ்சம் இந்த வைக்கல் மூலமாக தீர்ந்தது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அதைத்தான் நான் பதிவு செய்யலான்ட்டு இருந்தேன். இதெல்லாம் ரொம்ப ஒரு சில்லற, அப்படி ஒரு சின்ன செய்தியாக இருக்கும். நாம் எதை எளிதாக நினைக்கிறோமோ, பைபிளில் ஒரு வசனம் சொல்லுவோம் இல்லையா, ஆகாதென்று தூக்கி போட்ட ஒரு கல் ஒரு வீட்டுக்கு மூளைக்கல்லானதுன்னு சொல்லுவாங்களோ, அது மாதிரி தான் நம்ம சாதாரணமாக கடந்து போகக்கூடிய ஒரு வைக்கோல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் விவசாயத்துக்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்த்திருக்கிறது எம்ஜிஆர் படலாம். இதுதான் நடந்தது. சரி, இப்போது நம்ம சொன்னோம் இல்லையா, ஏற்கனவே நான் காணொலியில் நான் பேசியிருக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, 2 நாட்டு தலைவர்களுக்குள்ள, 2 மாநிலத்தின் தலைவர்களுக்குள்ள நல் இணக்கம் இருந்தால் அது எவ்வளோ பெரிய முடிவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கிற செய்தியை நான் சொல்லியிருப்பேன். ஆந்திராவில் தெலுங்கு தேசத்தை உருவாக்குவதற்கு முழு காரணமாக இருந்த எம்ஜிஆர்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கு பின்னணியில் என்ன இருந்துச்சு, எம்ஜிஆர் எதுக்காக கட்சி ஆரம்பிக்க வச்சார் அப்படின்னா, தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 4 மாநிலங்களையும், தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, உச்சகட்டம் நம்ம கர்நாடகா, இந்த 4ஐயும் சேர்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைமை அமைச்சர்களை எப்படி மாற்றுச்சுங்கிற வரலாறையும் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம சொல்கிறோம். சரி, 2 தலைவர்களுக்குள்ளே இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோமே, இப்போ ஸ்டாலின் இருக்கிறாரு, அவர் கலைஞரோட மறைவுக்கு பிறகு தான் வந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தான் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் சிறைச்சாலை சமயத்தில் திடீர்னு எடப்பாடி, ஓபிஎஸ் வராரு, அப்புறம் எடப்பாடி வராரு. யாரோ கனவுல நினச்சி பார்க்க முடியாத உங்கள் கூடயே இருக்கிற ஆளும் ஒரு ஆள் முதலமைச்சராக மாறிடுவார். அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அரசை இயக்குவது ஆட்சியாளர்கள், அதாவது கட்சிக்காரர்கள் கிடையாது, ஒரு கட்சி இயக்கம்னு கிடையாது, அதிகாரிகள் தான் ஒரு அரசை இயக்குறாங்க. ஆனால் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்சியாளர்கள்ட்ட தான் இருக்கும். அதிகாரிகளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதிகாரிகளும் நிப்பாட்ட வேணா செய்யலாம், அதிகாரிகளையும் தூக்கி எறியக்கூடிய சக்தி ஆட்சியாளர்கள்ட்ட இருக்குது, அரசியல்வாதிகள்கிட்ட இருக்குது. அப்படி கர்நாடகாவில் ராமகிருஷ்ண ஹெக்டே அப்படிங்கிறவர் முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தண்ணி பஞ்சம்னா வேறு வழியே கிடையாதுல்ல. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் எல்லோரும் நம்மளை
பறிப்பாங்க, கடித்து கொதருவாங்க. என்ன தெரியுமா? காவிரியிலே தண்ணி உருவாகக்கூடிய அந்த மூல நதி இருக்கு இல்லையா, ஊற்று புழங்குறது இல்லையா, அது தமிழ்நாட்டு பகுதிக்குள்ளே இருக்குது. முல்லை பெரியாறில் மூல நதி இருக்கு இல்லையா, அது தமிழ்நாட்டு பகுதிக்குள்ளே இருந்தது. இடுக்கு மாநிலம் உட்பட ஒரே தேசம் ஒரே நாடுன்னு சொல்லி இவனுங்க பேசின அக்கப்போரில் தமிழ்நாட்டை தண்ணிக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு கொண்டு வந்தது அன்னைக்கு இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களும் காமராஜர் சார்ந்திருந்த காங்கிரஸ் கட்சியும் என்பதில் இருவேறு கருத்துக்கு எந்த மாற்று கருத்தே கிடையாது. அது யாராக இருந்தாலும் டேபிள் மேலே உட்காந்து நம்ம அதை பேசி தீர்க்கலாம். உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. அதுதான் காடென்ன மேடென்ன எல்லாம் நம்ம நாடுதான்னு சொல்லிட்டு போனார், சொல்லிட்டு போயிட்டான். இப்போ குடிக்கிற தண்ணிக்கு நம்ம தொங்கிக்கிட்டு கிடக்கும். நம்மகிட்ட இருந்து பிடுங்கின இடத்த வச்சுக்கிட்டு நமக்கே தண்ணி கொடுக்க முடியாத நிலைமைகள் உருவாயிருச்சு. இதெல்லாம் செஞ்சதுக்கு காரணம் அன்றைய காங்கிரஸ் அரசும் அந்த காங்கிரஸ் அரசின் தலைமை பொறுப்பில் இருந்த காமராஜர் அவர்கள் மட்டும்தான். அதில் எந்த மாற்று கருத்து எதுவும் இல்லை. நீங்கள் அதிகாரிகளில் என்ன வேணாலும் சொல்லலாம், மொழிப்போர் பிரச்சனைகளை எதுகளில் பார்க்கலாம். ஊடால திட்டினீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் அரசியல் அறிவோடு கொஞ்சம் வரலாறை பாருங்கள். அறிவுன்னு இந்த இடத்துல சொல்கிறது குறைச்சி மதிப்பிடுறதா சொல்லிடுறாங்க. அரசியல் அறிவுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் நாலேஜபிளாக இருப்பாங்க. அரசியலில் ஒரு அறிவு ஒரு தெளிச்சி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் இதில் இருக்கக்கூடிய உள்ள அரசியலில் பேச முடியும். அதைத்தான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா அறிவு சொல்கிறோன்னு சொல்லி குறைச்சி நீங்கள் நினச்சிடக்கூடாது. நம்மளை எகத்தாளமாக பேசுகிறதாகவும் நினச்சிடக்கூடாது. நான் ரொம்ப கருத்தை வார்த்தையை மிகவும் அளவீடோடு நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழலில் நம்ம ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த ஆண்டு உட்பட கர்நாடகத்தில் தான் நம்ம தண்ணி கேட்டு நிற்கிறோம். அவங்க மேகதாட்டு அணைன்னு சொல்லி ஒன்று சொல்கிறோம். இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ எம்ஜிஆர் எப்படி கையாண்டுருக்கிறாரு? ஜஸ்ட் லைக் தட் டேபிளில் ஒரு ஒர்க்கு. இங்கேருந்து ஒரு அமைச்சரை அனுப்புகிறாங்க. எப்போ அவன் ஃப்ரெண்டு தானே ஹெட்டே ராஜாராம் அவர்கள் இருக்கிறாங்க. ராஜாராமோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணா ஹெக்டே. ரெண்டு பேரும் எப்படி பழக்கம்? டெல்லியில் வச்சு பழக்கம். டெல்லியில் யாருக்கு ரொம்ப பழக்கம்? இந்திரா காந்தி அம்மா பிரதமராக இருந்தார் இல்லையா, சர்வ வல்லமை படத்தை இந்திரா காந்தி அம்மாவுக்கு பழக்கம். அதில் நெருக்கமாக யார் கிடையாது? கலைஞர் அவர்கள் கூட கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க, கலைஞர் அவர்கள் கூட கிடையாது. ராஜாராம் தான் இந்திரா காந்தி அம்மாவுக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ராஜாராம் அவர்கள் கேட்டால் இந்திரா காந்தி அம்மா என்ன வேணாலும் செய்வாங்க. அது மாதிரி தான் ராமகிருஷ்ண ஹெக்டே. முதலமைச்சருக்கு இல்லாத நட்பு அவங்க வச்சுருந்தாங்க. இதை எம்ஜிஆர் அவர்கள் புரிந்ததுனால உன்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி இந்த விட்ட நீ தண்ணி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டார். குறைஞ்சது அன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய குறுவை சாகுபடிக்கு 10 டிஎம்சி தண்ணி வேணும். இவங்க போய் கேட்குறாங்க. கேட்குற உடனே அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். மருத்துவமனையில் இருக்கிறவர்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்குறது தண்ணி அப்படிங்கிற ஒரு நாளில் போய் நேராக மெல்ல அண்ணே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விவசாயமெல்லாம் பாலமாக இடங்க வெடிக்குது, அடுத்த வருடம் உணவுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி இந்திய நாடே பஞ்சமாகும். தஞ்சாவூருங்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அரிசி கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காக உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் மிக முக்கியமான ஒரு இடம். அதனால் எம்ஜிஆர் அவர்கள் உங்கள்கிட்ட தண்ணி கேட்க சொன்னாங்கன்னு சொல்கிறேன். ஒரு 10 டிஎம்சி விடணுண்ணே அப்படின்னா, சரி நீ போயிட்டு வா பிறகு வா அப்படின்னு. இன்றைக்கி எவ்வளோ சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கோம், பெங்களூரில் எவ்வளோ கலவரம் நடக்குது. ஒரு முதியவரை கூட கன்னத்தில் இருந்த காட்சியை நம்மெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கையெடுத்து கும்பிட்டு நின்னார்ல அவர். அதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன். அன்றைக்கும் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவர் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, நேராக இவரை அனுப்பிட்டு தண்ணியை கேட்ட உடனே அவர் யோசிக்கிறார். சில விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க, கருத்துப்படி வெளியே பேசிக்கிட மாட்டாங்க, எதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே ராஜ தர்பார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தர்பார் முறையிலே கேட்டுட்டு இங்கே வா உனக்கு தண்ணி 10 டிஎம்சி என்னால் இப்போ தர முடியாது, 5 டிஎம்சி நான் தண்ணீர் கொடுக்குறேன்னு சொல்லிடுங்க. ஆனால் இங்கே ரொம்ப இங்கேயும் பஞ்சமாக இருக்குது, தண்ணி கிடையாது, நீங்கள் எனக்கு வைக்கோல் அனுப்புங்க, ஆடு மாடுகளுக்கு வைக்கோல் கொடுக்கணுங்க. இப்போ நான் தஞ்சாவூரில் பார்த்தேன்ல மாடுக வைக்கப்போர் ஏறி போகிறது பார்த்தேன்ல. இப்போ எங்கள் பகுதி ராஜபாளையம் பகுதி வழியாக கேரளாவுக்கு போவோம். ராஜபாளையம் நம்ம வாசுதேவநல்லூர் புளியங்குடி தென்காசி வழியாக போய் குற்றாலம் மேடு போய் அங்கே போய் வைக்கல்கள் பெரிய புறாவை ஏற்றி கொண்டு போவாங்க அதுகளில். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் இல்லையா, அதனால் பெருசாக அடர்த்தியாக போகும். அதெல்லாம் பார்க்கும்போது இந்த வைக்கல் இவ்வளோ தூரம் என்ன கொண்டு போடுவாங்கன்னா, அது மூலமாக ஒரு 100 மாடுகள் உயிர் தப்பக்கூடிய நிலைமையில் உணவுப் பொருள்களுக்கு பதிலாக வைக்கோல்கள் இங்கேருந்து தான் போகுது கேரளாவுக்கும். உணவுப் பொருளும் போகுது, வைக்கோலும் இங்கேருந்து தான் போகுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்க செய்திக்கு தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய
ஒட்டுமொத்த வட ஆற்காடு தென்னார்காடு மாவட்டங்கள் உள்ளிட்ட எல்லா இடங்கள்லையும் வைக்கோலை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் உண்டான பசியினை தீர்ப்பதற்கும் அதன் மூலமாக பால்வளம் பெருகுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் 2 பேரும் பேசி முடித்தாங்கன்னா இதை யாராவது நம்ப முடியுமா? இதுதான் உண்மை தோழர்களே. சில விஷயங்கள் அந்த காலத்தில் பண்டமாற்று, நீ ஒரு பொருள் கொடுத்தேன்னா நான் ஒரு பொருள் கொடுப்பேன், நீ அரிசி கொடுத்தேன்னா நான் பருப்பு கொடுப்பேன், பருப்பு கொடுத்தான்னா அதுக்கு தேவையான எண்ணெயை அவங்க கொடுப்பாங்க. இப்படித்தான் வந்து அந்த கால பண்டமாற்று முறைகளில் இருந்து இல்லையா 2 ராஜ தர்பார்கள் யாருக்கும் எந்த விஷயமும் வெளியில் தெரியாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமலே திடீர்னு தண்ணி வந்து சேர்ந்துடும். அது ஏதோ ஓவர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை வெளியே சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஜீவோவில் அரசிதழில் வெளியிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்க்கட்சிக்காரங்க சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பான், ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், பிரச்சனை பண்ணுவோம், அது பண்ண முடியாது. ஆனால் ராஜ மட்டத்தில் அரசு மட்டத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, இங்கேருந்து தண்ணி அங்கே போனால் தான் விவசாய நிலம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அவன் கொடுக்குற அரிசி தான் நமக்கு வந்து சேரும். அப்போ தண்ணி இல்லைன்னா அங்கே விவசாயம் இருக்காது. விவசாயம் இருக்கும்போது அதுக்கு பதிலாக மாடு வாங்கி வைக்கல் வாங்கியிருக்கோன்னு சொல்லி நம்ம போட்டோன்னு வைங்களேன், அது சிரிப்புக்குரிய செய்தியாக இருக்கும், அதன் சிறப்பு வெளியே தெரியாது. இது என்ன செய்வாங்கன்னா, கலெக்டர் மட்டத்தில் தலைமைச் செயலக மட்டத்தில் இந்த முடிவை எடுத்து இதை வந்து சப்ளை பண்ணுவாங்க. இதை வெளியிலலாம் சொல்லிக்கிட மாட்டாங்க. அப்படித்தான் இப்போ கூட நான் தோழர்கள்ட்ட பேசும்போது, மீரான் மாரிமுத்து உள்ள தோழிகிட்ட நான் பேசும்போது ஒரு செய்தியை நான் சொன்னேன். இன்றைக்கி பிரதமர் G7 நாட்டில் கனடாவில் கலந்துருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு நாட்டிலையும் பிரதமர் இருக்கிறார். அந்த பிரதமர் 2 நாடுகளுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க, எதுக்கு போயிருக்கிறாங்க, அதில் என்ன அக்ரிமெண்ட் போடுறாங்க, அதன் மூலமாக நமக்கு என்ன கிடைக்குது, திடீரென்று அமெரிக்கா போனார், ஆப்பிரிக்கா போனார், ரஷ்யா போனார்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்தாங்க, சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. அமைச்சர்கள் திடீர்னு போவாங்க. ஆனால் அதற்கான ஒப்பந்தங்கள்லாம் இதுக்கு முன்னாடியே எல்லாமே பேப்பர் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். 2 நாட்டு தலைவர்களும் கையை கொடுத்துட்டு கையெழுத்தை போட்டுட்டு வந்துடுவாங்க. அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் தெரியுமா? திடீர்னு வெளிநாட்டு கார் இங்கே ஓடும், திடீர்னு வெளிநாட்டு கம்பெனி இங்கே முளைக்கும். ஆனால் அதற்கான ப்ராசஸ் 1 வருஷம் 2 வருஷம் நடந்திருக்கும். அப்படித்தான் தண்ணீர் இங்கேருந்து வருதுன்னா, குடிக்கிறதுக்கு தாகம் தீர்க்கிற தண்ணீர் வருதுன்னா, இன்னொரு மாநிலத்தின் அந்த நிலத்திலிருந்து ஓடி வரக்கூடிய தண்ணீர் நமக்கு ஃப்ரீயாக வந்து சேர்ந்துருதுன்னா, அதுக்கு பதிலாக இங்கிருந்து ஒன்று நம்ம கொடுக்குறோம். சரி, இதெல்லாம் வைக்கலுக்கு தண்ணி கொடுத்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதை யாருக்கும் சாட்சிக்கு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது வெரி 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 இம்பார்ட்டண்ட் அண்ட் யூனிக்கான நியூஸ் மட்டும்தான் நான் சொல்கிறது. அதுக்குத்தான் நான் சாட்சிகள் நான் சொல்லுவேன் அடிக்கடி. இருந்து எல்லாரும் செய்தி சொல்லிட்டு போயிடுவான், இதுக்கு என்ன செய்தி இருக்குது அப்படிங்கிற சொல்லுவோம் இல்லையா? அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒரே ஒரு 30 செகண்டில் அதை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 10 TMC தண்ணி கேட்டேன், 5 TMC தண்ணி தருவதாக ஒற்றுக்கொண்டார் வந்து. ஆனால் எங்கள் மாநிலத்தில் இருக்கிற நிலைமை உங்கள் மாநிலத்துக்கு தெரியாது. எங்கள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு வைக்கோல் கூட இல்லை, அவ்வளவு பசியும் பட்டினியுமா நாங்கள் இருக்கிறோம். யார் சொல்கிறா? கர்நாடக முதலமைச்சர் சொல்கிறாரு. அதனால் எனக்கு வாங்கன்னு சொன்ன உடனே வட ஆற்காடு தருமபுரி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு கர்நாடகத்திலிருந்து தஞ்சை உள்ளிட்ட பகுதிகளுக்கு தாக்கீதுகள் பறந்தன. காவிரியில் தண்ணீரும் வந்து சேர்ந்தது, குருவை காப்பாற்றப்பட்டது, ஆடு மாடுகளும் சாகாமல் தப்பின. இதன் மூலமாக தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் மிகவும் இணக்கமான ஆர்ப்பாட்டம், மறுப்பு, எதிர்ப்பு இல்லாத நிலைமை உருவாகியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க. காவிரி தண்ணீருக்கு வைக்கோல் எப்படி பண்டமாற்று ஆயிற்று. இந்த இருக்குது தோழர்கள், இந்த க்ளோஸில் இருந்தால் கட்டாயிரும். இந்த இருக்கும், இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இது எல்லாமே அமைச்சர் எழுதின புத்தகம். இதை நீங்கள் ஜிஓவில் கேட்டிங்கன்னா கிடைக்காது. நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜிஓவில் பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது. அரசு இதழில் வெளிவந்திருக்குமா? கிடைக்காது. ஏன்னா இது வந்து சீக்ரெட், அது வெள்ளை அறிக்கை மூலமாக கிடைக்கும். இவர் பதவியிலிருந்து வெளியே வந்து இவர் எழுதின சுயசரிதையில் இந்த பாயிண்ட் எழுதினதுனால தான் இதை ஆதாரப்பூர்வமாக வெளியே சொல்ல முடியுமே தவிர இல்லைன்னா சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு IAS IPS வந்து தான் வெளியே பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சம்பவத்தை தான் இன்று யூனிவர்ஸ் சேனலில் நான் பதிவு செய்திருக்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.